அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், இந்த ஃபோனை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேயை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது வெயில நின்னா இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகுகிற ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது. அதுக்கப்புறமா டார்க் மோடு நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். டார்க் மோடு நைட் டைம் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஸ்க்ரீன் மோடுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் விவிட், நேச்சுரல் இல்லை ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் இருக்குது. இதில் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள், எந்த ஃபாண்ட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபாண்ட்ஸை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அடுத்ததாக போல்டு ஃபாண்ட், எனக்கு இருக்கிற இந்த ஃபோனில் இருக்கிற ஃபாண்ட்லாம் போல்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த போல்டு ஃபாண்ட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது ஸ்மால்லேருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னு நினச்சா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா லார்ஜை செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. அதுவும் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒன்று டிஃபால்ட், இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேம் விளாடுறோம் இல்லை நம்ம இந்த யூடியூப் வீடியோஸ் ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸில் அந்த மேலே இருக்கிற அந்த நாட்ஸ் ஆஃப் ஆயிரும், அதாவது அந்த நாட்ஸ் இருக்காது. அது மாதிரி ஆப்ஷன், அது நீங்கள் எந்தெந்த ஆப்ஸ்க்கெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ்க்கு அடுத்ததாக ஸ்க்ரீன் டைம் அவுட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஃபோனை அந்த சைடு வைக்கிறப்ப ஸ்க்ரீன் டைம் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை நிமிஷம் கழிச்சு இல்லை எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சுங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னா பாருங்கள், ஹோம் அண்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸ் இல்லை ஹோம் ஸ்க்ரீன் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக அந்த கிரிட் சைஸை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ 4x5 4x6 இருக்குது. அது மாதிரி ஆப் ஸ்க்ரீன் கிரிட்டு, அந்த ஆப் ஸ்க்ரீனில் இருக்கிற கிரிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஹைட் ஆப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த இதில் ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் வேண்டாம், ஹைட் பண்ணணும், இல்லை இது பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த ஆப்ஸை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக கேமிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நேவிகேஷன் பாரை சேஞ்ச் பண்ணுறது. இதில் பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ், அதாவது இது எதுவுமே இருக்காது, இந்த பட்டன் மாதிரி வரும். இதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இந்த கெஸ்டர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா நான் நேவிகேஷன் பட்டனோட அந்த மாடல் எனக்கு வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட பாருங்கள், இந்த நேவிகேஷன் பட்டன் மாடல்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் நேவிகேஷன் பட்டனை கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக சார்ஜிங் அனிமேஷனை ஷோ பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்குது. அது நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் வால்பேப்பர். இந்த வால்பேப்பரில் நம்ம கேலரியிலேருந்து கூட வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் வால்பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மை வால்பேப்பர்ஸில் பாருங்கள் ஃபீச்சரு டவுன்லோட் பண்ணுறது இதில் வந்துடும். அடுத்ததாக தீம்ஸு, லாக் ஸ்க்ரீன், தீம்ஸ்லையுமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம வேணுங்கிற தீமை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கிற தீமை வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அடுத்ததாக லாக் ஸ்க்ரீன். இந்த லாக் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த லாக் ஸ்க்ரீன் டைப்பை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது, ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸ்வைப் பேட்டர்ன், பின் பாஸ்வேர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா பாருங்கள் இதில் இருக்கிற அந்த கிளாக் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் இருக்க ஒரு டேட் காட்டும்ல, டேட் அண்ட் டைம் காட்டும்ல, அதையும் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது. இதில் பாருங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட், இதெல்லாமே செட் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் தான் செட் பண்ணணும். ஃபேஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தான் செட் பண்ணணும். அடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு வேணுங்கிற அக்கௌண்ட்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நம்ம இருக்கிற ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ்லாம் பேக்கப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸில் போகிறோம். இதில் பாருங்கள் சைட் கீயை டபுள் ப்ரெஸ் பண்ணுறப்ப கேமராவை லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நான் அது மாதிரி கிளிக் பண்ணி பாருங்கள், டபுள் ப்ரெஸ் பண்ணுறப்ப கேமரா எனேபிள் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்ததாக டபுள் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகணும்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ டபுள் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்மார்ட் பாப்அப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்ஸ்க்கெலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த ஸ்மார்ட் பாப்அப் வியூவை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக மோஷன்ஸ் அண்ட் கெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், அது மாதிரி ஸ்மார்ட் அலர்ட், ஈஸி மியூட், இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டபுள் டேப் பண்ணி பார்த்தேன், பாருங்கள் வேக் ஆகிடுச்சு. அடுத்ததாக 100 மோடை எனேபிள் பண்ணுறதுனால எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனேபிள் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த கெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கெஸ்டர் அந்த இடத்த இப்படி பண்ணுறப்ப இப்போ 100 மோட் எனேபிள் ஆகிடுது. அடுத்ததாக பட்டன்னா ப்ரெஸ் பண்ணுறப்ப, அதாவது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப 100 மோட் எனேபிள் ஆகணும்னு இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக டூயல் மெசேஞ்சர், இது வந்து 2 ஆப்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக்கில் 2 ஆப்ஸ் நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன், அதாவது டூயல் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ டர்னிங் ஆன் டூயல் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் வெளியில் போயிட்டு இந்த ஃபேஸ்புக் ஆப் எப்படி 2 ஆப்பாக க்ரியேட் ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃபேஸ்புக் ஆப் இங்கே ஒன்று இருக்குது, கீழே பாருங்கள் ஒரு ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 ஆப்ஸ் இப்போ ஃபேஸ்புக்கில் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்ததாக டிவைஸ் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபோனில் பேட்டரி எவ்வளோ இருக்குது, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, மெமரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இதில் நம்ம ஆப்டிமைஸ் நவ் கொடுத்துட்டு நம்ம ஃபோனை ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 100% ஆப்டிமைஸ்டுன்னு வருது. இப்போ எல்லாமே குட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த டிவைஸ் கேர் மூலமாக உங்கள் ஃபோனை நீங்கள் ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். டிவைஸ் கேருக்கு அடுத்ததாக ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸில் நம்ம கேமராவில் பாருங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ரியர் வீடியோ சைஸ், ஃப்ரண்ட் வீடியோ சைஸ், இந்த ரிசோல்யூஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறது, UHD, ஃபுல் HD, HD எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் வீடியோக்கும் அதே மாதிரி நீங்கள் சைஸ் ஃபுல் 1:1 இது மாதிரி HD, அல்ட்ரா HD எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்டோரேஜ் லொக்கேஷனையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜாக இல்லை SD கார்டில் சேவ் பண்ணுங்கிறத மாற்றிக்கலாம். இப்போ வாட்டர் மார்க் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள் ஷார்ட் வித் மை கேலக்ஸி M31 இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் நேம்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான நேமை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அன்பாக்சிங் கேலரின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் கேலரின்னு வச்சா மேலே பாருங்கள் ஃபோட்டோவில் எப்படி வரும்னா ஒரு 4 கேமராவோட சாம்சங் குவாட் கேமரா அன்பாக்சிங் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோஸில் வரும். அடுத்ததாக ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், இதில் பாருங்கள் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் இருக்குது. அது மாதிரி இதில் லாங்குவேஜ் வேணுங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த இன்புட், ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு, ஃபிசிக்கல் கீபோர்டு, ஆட்டோஃபில் சர்வீஸ், இது மாதிரி இந்த கீபோர்டில் பண்ணுற சேஞ்சஸ்லாம் இதில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டேட் அண்ட் டைம், இதில் பாருங்கள் 24 ஹவர் ஃபார்மேட்டாக மாற்றணும்னா நீங்கள் இந்த டேட் அண்ட் டைமில் தான் வந்து மாற்றணும். அடுத்ததாக சாஃப்ட்வேர் அப்டேட், இப்போ நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ மேலே ஸ்வைப் டவுன் பண்ணுறேன். அதில் சைடில் இருக்கிற அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணுறப்ப பட்டன் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பட்டன் ஆர்டர் மூலமாக நம்ம இதில் இருக்கிற அந்த குயிக் பேனலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி சுவிட்ச் ஆஃப்க்கும் அதில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷனில் 3 மோஸ்ட் ரீசன், ஆல் நோட்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒன்லி, இதில் நீங்கள் இத்தனை நோட்டிஃபிகேஷன் தான் வரணும்னு கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபோன் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை சூஸ் பண்ணிவிட்டு சைடில் குட்டியாக 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் பாருங்கள் பிளாக் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு ஃபோன் காண்டாக்டை நான் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இதில் ஆட் ஃபோன் நம்பர் கொடுத்து பிளாக் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் தான் ரெக்கார்டிங் கால்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி ஆட்டோ ரெக்கார்டிங் வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி ஸ்டோரேஜ் லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்கார்டட் கால்ஸை பார்க்கணுன்னா இந்த ரெக்கார்டட் கால்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ளணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.